ஓம் சாந்தி 23/1/2025 வியாழக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, 2 முக்கிய விஷயங்களை அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். ஒன்று, தந்தையை நினைவு செய்யுங்கள். மற்றொன்று, 84 பிறவிச் சக்கரத்தை அறிந்து கொள்ளுங்கள். பிறகு அனைத்து கேள்விகளும் நீங்கிவிடும். விருக்ஷபதி ஒரே ஒரு தந்தை ஆவார். ஸ்ரீ கிருஷ்ணரை விருக்ஷபதி என்று கூறுவது கிடையாது. தந்தைக்கெல்லாம் தந்தை, பதிகளுக்கெல்லாம் பதியானவர் ஒரே ஒரு நிராகாரமானவர்தான் என்று கூறப்படுகின்றனர். கிருஷ்ணர் அல்ல. இருவரின் மகிமையும் தனித்தனியானது என்பதனை தெளிவுபடுத்துங்கள். மனிதனிலிருந்து தேவதையாக, நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக எவ்வாறு ஆகுவது மற்றும் ஸ்தாபனை விநாசம் எவ்வாறு ஏற்படுகின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று ஊராக சென்று முரசு கொட்டுங்கள். குழந்தைகளாகி உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கின்றது. மற்ற மனிதர்களிடத்தில் இந்த ஞானம் இருப்பது கிடையாது. புருஷோத்தமராக ஆகுவதற்காக கீதையின் பகவானின் ஞானம் கிடைக்கின்றது. கீதை என்பது தர்ம ஸ்தாபனைக்கான சாஸ்திரம் ஆகும். மற்ற எந்த சாஸ்திரமும் தர்ம ஸ்தாபனையின் பொருட்டு கிடையாது. அனைத்து சாஸ்திரங்களை விட உயர்ந்தது சிரோன்மணி கீதையாகும். ஸ்ரீ கிருஷ்ணர் புதிய உலகத்தின் இளவரசன் ஆவார். பின்னர் அவர் பழைய உலகில் சங்கம யுகத்தில் ராஜயோகம் எவ்வாறு கற்றுக் கொடுக்க முடியும்? நமக்கு பகவான் படிப்பு கற்பித்து கொண்டிருக்கின்றார் என்பதை இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். சத்திய யுகத்திற்கும் மற்றும் கலியுகத்திற்கும் இரவுக்கும் பகலுக்கும் உண்டான வித்தியாசம் இருக்கின்றது என்பது குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவின் இரவு என்று கூறப்படுகின்றது. பிரம்மாவின் பகல் என்றால் விஷ்ணுவின் பகலாகும். விஷ்ணுவின் பகல் என்றால் பிரம்மாவின் பகலாகும். பிரம்மாவிற்கு 84 பிறவிகள் எனில் விஷ்ணுவுக்கும் 84 பிறவிகளாகும். தாரணை ஏற்படவில்லை என்றால் மற்றவர்களுக்கு எவ்வாறு புரிய வைக்க முடியும்? ஈஸ்வரிய வழி ஒரே முறைதான் கிடைக்கின்றது. எப்பொழுது ஈசன் வருகின்றாரோ அப்பொழுது அவர் வழியின் மூலம் நாம் இவ்வாறு ஆகின்றோம். தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காகவே அவர் வருகின்றார். சேவை செய்பவர்களைத்தான் பிராமணர்கள் என்று கூறலாம். பிராமணர்கள் என்றால் உத்தமமானவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகின்றனர். அதனால்தான் பிராமணர்களுக்கு உணவு படைக்கின்றனர். இந்த உலகம் எங்கும் காடாகத்தான் இருக்கின்றது. நீங்கள் எங்கு சென்றாலும் வேட்டையாடி கொண்டு வர முடியும். பிரஜைகளை உருவாக்கி கொண்டு வர முடியும். சேவை அதிகமாக இருக்கின்றது. மாலை 5 மணிக்கு வேலை முடிந்தவுடன் இன்று இங்கிங்கு செல்ல வேண்டும் என்று பட்டியல் போட்டு குறித்து கொண்டு சேவைக்கு செல்ல வேண்டும். சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் தான் பாபாவுக்கு பிரியமான குழந்தைகள். இது பழைய உலகமாகும் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்வது கிடையாது. நான் வந்துவிட்டேன் என்று தந்தை கூறுகின்றார். மகாபாரத யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மனிதர்கள் அஞ்ஞான உறக்கத்தில் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். யார் முழு நாளும் சேவை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அதிக குஷி இருக்கும். நீங்கள் அதிக சேவை செய்ய முடியும். எப்பொழுது புத்தியில் ஞான கருத்துக்கள் இருக்குமோ, ஞான போதை இருக்குமோ அப்பொழுதுதான் சேவையில் வெற்றி கிடைக்கும். சேவைக்கு பல யுக்திகள் உள்ளன. குழந்தைகளுக்கு சேவையில் ஆர்வம் இருக்க வேண்டும். நீங்கள் ராஜ்யம் செய்ய வேண்டுமெனில் பிரஜைகளை உருவாக்க வேண்டும். தந்தை கொடுத்த வசீகர மந்திரத்தை அனைவருக்கும் நினைவுபடுத்த வேண்டும். சேவைக்கு விதவிதமான யுக்திகளை உருவாக்க வேண்டும். கூட்ட நெருக்கடியில் தனது நேரத்தை வீணாக்க கூடாது. ஞான கருத்துக்களை புத்தியில் வைத்து ஞான போதையில் மூழ்கியிருக்க வேண்டும். அனுமானை போன்று சங்கங்களுக்கு சென்று அமர வேண்டும் மற்றும் அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். குஷியாக இருப்பதற்கு முழு நாளும் சேவை செய்ய வேண்டும். நான் மற்றும் எனது
இதனை பலி செய்வது சம்பூர்ண மகாபலி என்று கூறப்படுகின்றது. எல்லைக்குட்பட்ட எந்த மனிதர் மற்றும் பொருள் மீதுள்ள பற்று இதுவே என்பதாகும். எனது என்னும் இதனை நான் செய்தேன், நான் செய்கிறேன். இந்த நான் என்பதின் முழுமையான அர்ப்பணம் செய்வதே மகாபலி செய்வதாகும். எல்லைக்குட்பட்ட நான் என்பதை சமர்ப்பணம் செய்வதே முற்றிலும் பாப் சமான் ஆவதாகும். நான் செய்கின்றேன் என்பதல்ல, பாபா செய்ய வைத்து கொண்டிருக்கின்றார், பாபா நடத்தி கொண்டிருக்கின்றார். எந்த விஷயத்தில் நான் எனும் சொல்லுக்கு பதிலாக இயல்பாகவே சொல்லில் பாபா என்றே வர வேண்டும். நான் என்பதல்ல. எண்ணமும் செயலும் சமநிலை பெறும் வண்ணம் எண்ணங்களுக்கு உறுதித்தன்மை வேண்டும். சமயத்துக்கு ஏற்ப இப்போது மனதாலும் சொல்லாலும் இணைந்தே சேவை செய்யுங்கள். சொல்லின் சேவை சுலபம், மனதின் சேவைக்கு கவனம் சற்று தேவை. எனவே அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் நல் ஆசை, நல் விருப்பம் மனதில் வேண்டும். சொல்லில் இனிமை, திருப்தி, சகஜமென்னும் புதுமை இருந்தால் வெற்றி சுலபமாக கிடைத்துவிடும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.